நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஜென்மசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம மாதம் சொல்லி உங்களை சங்கடப்படுத்தவும் விரும்பலை, ஆனால் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதோட சனி பகவான் ராசியிலே இருக்கிற இந்த நேரத்தில் குரு பகவானும் அர்த்தாஷ்டம குருவாக மாறி இருக்கார். ராசிக்கு 4வது வீடு ரிஷபராசியில் போய் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் உடம்பு பிரச்சனையில் கவனமாக இருந்தீங்க இந்த மாதம். என்ன அப்படின்னா, பெருசாக நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், கத்தி வச்சு கீறணும், ஒரு ரண சிகிச்சை செய்யணும், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கார். ராசிக்கு அதிபதி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் மருத்துவ செலவுங்கிறது இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, பேர பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி இந்த மாதத்தில் 32 நாள் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாவது நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக, குடும்ப உறுப்பினர்கள் தான், அதுக்காக 3ஆவது மனுஷனை நம்ம சொல்ல முடியாது. உங்களோட ஜாதகத்துக்காக உங்களோட தாய் தந்தை, இப்போ கணவன் மனைவி, இல்லை பிள்ளைகள் அப்படிங்கிற ரீதியில் ஏதோ ஒரு 5 நாள் நீங்கள் மருத்துவ செலவுக்காக மருத்துவமனையில் இருக்கணும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட காசு போனால் போயிட்டு போதுரா, பாவம், ஆஸ்பத்திரியில் வந்து குந்திருக்கமே, பாவம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என்னத்தை சமாளிக்க போகுது அப்படிங்கிற ஒரு சங்கடத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம எச்சரிச்சிடுறது நல்லது. ஆனால் பெருசாக அதை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதுக்காக என்ன பண்ணுறது, வந்துருச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க. நேரம் சரியில்லைன்னா இப்படிலாம் நடக்கும் தான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா செலவாகும். 10 ரூபாய்க்கு நம்ம மெனக்கெட்டு அலையணும், தெரியணும். ஆனால் நல்லபடியாக திரும்பி வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடலாம். சரி, பரவாயில்ல, ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டியதில்லை. நான் முன்கூட்டியே எதுக்காக சொல்லிடுறேன் அப்படின்னாக்கா, எல்லோரும் வந்து என்னடா இது ஆஸ்பத்திரி செலவாக இருக்கேன்னு பயந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரி, வேறு எதுவும் நல்லது இல்லையா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லதும் நிறையா இருக்குது. வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு வந்து பலமடைகிற நேரத்தில் இந்த சுகங்கள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவர் போய் ஆட்சிக்கு வர போகிறாரு அப்படிங்கிறது தான். இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போனவங்க எல்லாம் தெளிவாகி குணமடைஞ்சு வெளில வர போகிறாங்க வைகாசி 7ஆம் தேதிக்கு மேலே. அப்போ நமக்கு என்ன நடக்கும்னா, ரொம்ப நாளாக ஒத்த தலைவலி இருந்தது, என்ன பிரச்சனைனே தெரியல, பரவாயில்ல, ஏதோ இப்போ போய் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு நிரந்தர தீர்வு கிடச்சிருச்சு, 10 ரூபா செலவானாலும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஒரு தொண்டையில் புண்ணு, அல்சரு, இல்லை உணவு குழாயில் புண்ணு, அல்சரு, இல்லை குடலில் புண், அல்சரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நல்ல மருத்துவத்தால் குணமடைஞ்சிடும். பயப்பட வேண்டியது இல்லை. கொஞ்சம் தங்கம் வெள்ளிலாம் வாங்கி பார்த்துருவீங்க. ஆமாம், காசை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொட்டுறத ஒரு நகை நட்டை வாங்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்போம், காசை வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் செலவும் பண்ணுவீங்க. அதாவது 2ஆக பிரிச்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுயஜாதகம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு காசு நிறையா கையில் இருக்கும், உடம்பு விஷயத்தில் பிரச்சனை வரும். இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு விஷயத்தில் பிரச்சனை வராது, ஆனால் காசு பணம் 10 ரூபா இருக்காது. அட போடா, அவனாவது ஏதோ 10 ரூபா கையில் வச்சுக்கிட்டாவது சுற்றுறான், நம்ம காசே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு.
ஆனால் இந்த காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாதவன் தான் பணக்காரன் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதனும் வராரு. 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் 4வது வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளோட முன்னேற்றம், பிள்ளைகளோட கல்வி இதில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வியாபாரத்தில் வரும். ஒரு நெருங்கின வாடிக்கையாளர், நிரந்தர வாடிக்கையாளரோட சண்டை, அந்த ஆள் கோச்சிட்டு போடுவான், இனிமேல் உன் கடைக்கு வர மாட்டேன்டா, நான் இத்தனை வருஷமாக வந்தேன் என்கிட்டே வாடா அப்படின்னு. அதனால் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். பொது வெளியில் பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதனால் மாற்று இனத்தவர்கள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகிறத தவிர்த்துருங்க. நம்ம மாற்று இனத்தவர்கிட்ட நெருங்கி பழகிறது தப்புன்னு நம்ம சொல்லலை. மாற்று இனத்தவர்களால் பிரச்சனை வருங்கிறதால இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. வைகாசி 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் போகிறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். மீன ராசியில் ராகுவோட சேர்ந்துருக்கார். 18ஆம் தேதி தான் மேசத்துக்கு போகிறாரு. 3க்கும் 10க்கும் அதிபதியான அவர் 3லேயே போய் 18ஆம் தேதிக்கு மேலே உட்கார இருக்கும்போது சகோதர ஒற்றுமையை கொடுப்பாரு. இடம் பூமி வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உடன்பிறப்புகள் உங்களோட முன்னேற்றத்துக்கு துணையாக இருப்பாங்க. 18 தேதிக்கு பிறகு 18 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயால் 10 ரூபா காசு பணம் பார்க்கலாம். தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருல்ல, இடம் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் கமிஷன் தரகு புரோக்கர் மாதிரி ஏதாவது ஏஜென்சி மாரி செய்கிறது, இதால் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் விவசாயத்துலேயும் 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். ஒரு கடலை போட்டேன், நெல் போட்டேன், என்ன விவசாயம் பண்ணாலும் மண்ணை நம்பி எதை தொட்டாலும் இந்த மாதத்தில் பொண்ணாயிடும். அது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் உங்களுக்கு இருக்கிற இடமும் சரியாக தான் இருக்குது, மாறுற இடமும் சரியாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே இருக்குங்கிறப்ப செவ்வாயால் 10 ரூபா வருமானம் இருக்குது. வைகாசி 27 மிதனராசிக்கு புதன் போயிடுறாரு. 5க்கும் 8க்கும் அதிபதி புதன் போய் பூர்வ புண்ணியத்தில் உட்காரும்போது வளர்ச்சி நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்கின காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்தை சில பேர் விற்கணும்னு நினச்சிருப்பீங்க, விற்க முடியாமையே கிடந்திருக்கும். இல்லைனா வெளியூரில் இருப்பீங்க, கிராமத்தில் ஒரு இடம் கிடக்கு, அதை போய் பார்க்கணும் ஒரு நாளைக்கு நினைப்பீங்க. குத்தகைக்கு விட்டுவாங்க, காசு கொடுத்துருக்கோம்ட்டா, சரி போய் விற்றுட்டு போய் டவுனை பக்கம் ஒரு வீட்டை கிட்ட கட்டுவோம், எவ்வளோ நாளைக்கு வாடகைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கும் இப்போ சாதகமாக இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கட்டடம் கட்டி பார்த்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு செட்டுக்கிட்டாவது போட்டுடலாம். இல்லை கட்டின வீட்டை வர்ணம் பூசுறது, மராமத்து பணின்னு பண்ணுறதுன்னு ஏதோ கட்டடம் சார்ந்து பூமி சார்ந்து ஏதாவது வேலைன்னு செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திட்டு நம்ம ஒரு போர்வெல் போடலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே செய்யலாம். வைகாசி 31 மிதனராசிக்கு சுக்கிரன் போகிறார். இது மாத கடைசிங்கிறதால இது நம்ம பெருசாக பார்த்துக்க வேண்டியதில்லை. இது 31ஆம் தேதிங்கிறப்ப 2 நாள் தான் இருக்குது. 31 32 நாள் தான். அதை நாம் பெருசாக பார்த்துக்க வேண்டியதில்லை. 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் போகிற இடம் நல்ல இடம் தான். மாத கடைசி 2 நாளில் திடீர் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடங்கண்ணி எதாக இருந்தால் 10 ரூபா அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதேமாரி ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்குங்கிறப்ப நம்ம ஆகாரத்தில் கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும். கொஞ்சம் கர்ம வினைகளின்படி வாழணும். 10 ரூபா சம்பாதிக்கிறோன்னா யாருக்கோ 2 ரூபாய்க்கு ஒரு தான தர்மம் பண்ணணும். முடிஞ்ச நேரத்திலலாம் உங்கள்கிட்ட காசு பசின்னு ஒருத்தன் நின்னான்னா இல்லைன்னு சொல்லாமல் 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுங்க. அதுமாரி ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம், வெயிலில் கால் கெடுக்க ஒருத்தன் நடந்து போயிட்டுருப்பான், நம்மக்கிட்ட கை காமிச்சு ஒரு லிஃப்ட் கேட்பான், என்ன அந்த முக்கத்தில் இறக்கி விடுங்க, இந்த முக்கத்தில் இறக்கி விடுங்கன்னு. அதெல்லாம் மறுக்காமல் செஞ்சுருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெயிலோட உக்குறோம். அந்த நேரத்தில் நடக்க முடியாமல் அவனுக்கு நீங்கள் கொடுக்குற லிஃப்ட் அப்படிங்கிறது கடவுள் உங்களை வாழ்த்துற மாதிரி அவங்க வாழ்த்துறது. அதனால் இந்த மாதிரி உதவி செய்ய வாய்ப்பை கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்பெல்லாம் உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ பிறருக்கு அதை செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த வைகாசி மாதம் ஒரு கலவையான பலனை கொடுக்குற மாதமாக இருந்தாலும் கூட பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் உங்களை மீட்டு கொடுக்குற நல்ல மாதமாகவும் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.